யார் தலைவன்? மக்களுக்கு இந்த ஒரு பெரும் குழப்பமே இருக்க வேண்டியதே இல்லை. யார் தலைவன் என்று உங்களுக்கு சந்தேகம் எழும்பொழுது, நான் சொல்கிற 4 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு புரிஞ்சிடும் எளிதில் யார் தலைவன் என்று. 1 மக்களின் தலைவன், 2 மாடுகளின் தலைவன், இன்னொன்னு அடிமைகளின் தலைவன், அடிமையாய் சில தலைவன். இவ்வளவுதான். 4 கேட்டகரி தான். ஸோ ரிப்பீட் பண்ணுங்க. மக்களின் தலைவன், மாடுகளின் தலைவன், அடிமைகளின் தலைவன், அடிமையாய் சில தலைவன். ஸோ பேரன்பு கொண்டு மக்களை யார் நேசிக்கிறார், மக்கள் பேரன்பு கொண்டு யாரை அதிகமாக நேசிக்கிறார்கள், அவன் மக்கள் தலைவன். மிச்சதெல்லாம் என்னன்னு உங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் செய்த பெரும் தவறு, அந்த தவறுனால ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் அங்கங்கே நின்று கொண்டு இருக்கிறது. தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் உழைப்பையும் இந்த மழை தண்ணீருக்கு பலி கொடுத்து விட்டு நிற்கிறார்கள் நிர்கதியாக மக்கள். அந்த இடத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு, பார்த்தீங்களா எங்கள் ஆள் உடனே களத்துக்கு வந்துட்டாரு. அது வந்ததே ஒரு சீன் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் மழை பெய்யுது மக்களுக்காக நிற்கிறாருன்னு அதை போய் சீன் சும்மா நடிக்கிறாரு, விளம்பரம் தேடுறாங்கன்னு சொல்றது. நீ ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா நீ ஏன் ரோட்டுக்கு நீ நிற்கிற, நாங்கள் ஏன் ரோட்டில் பரிது வச்சு நிற்கிறோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்கள் ஆட்சி 4.5 வருஷம் நடக்குதுல்ல. நீ இன்னும் மேயர் பிரியா சொன்ன வார்த்தையை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்றைக்கு ஊடகத்தில் அவங்க பதிவு பண்ண வார்த்தை, சார் வெறும் 5 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு அப்படின்றாங்க. வெறும் 5 சென்டிமீட்டர் மழை தான். சரி, வெறும் 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கிறதையே தண்ணி வடிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் வச்சிருக்கிறீங்கனாக்கா இது என்ன ஆட்சி? இதுக்கு எதுக்கு எல்லா இடத்துலையும் மோட்ரு? எதுக்கு மோட்ரு வச்சு நீ எடுக்கிறீங்க? எதுக்கு டிராக்டர் வச்சு தண்ணி எடுக்கிறீங்க? அப்போது